இப்போல்லாம் நீ என் கூட காரணமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கடா. இதெல்லாம் ஒரு விஷயமாடா? ஆமாம், இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம்தான். நான் என்ன தப்பு செஞ்சதாலும் என்னை மன்னிச்சிடுறா. பார், நீ பண்ணுறது பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாத, ஃபோனை வச்சிரு. டேய், எப்போதான்டா வருவ? நான் நீ சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்டா. நீ எங்கே இருக்க? ஓ அப்படியா, சரி ஓகே, நீ வா, நான் வைக்கிறேன். ப்ரோ உங்கள் ஆர்டர் சொல்லுங்கள் ப்ரோ. சாண்ட்விச் இருக்கா ப்ரோ? சாண்ட்விச் இல்லை ப்ரோ. ஓ சரி, ஃப்ரெஷ் ஜூஸாச்சும் இருக்கா? ஃப்ரெஷ் ஜூஸ் கொஞ்சம் லேட் ஆகுமே ப்ரோ. அட என்ன ப்ரோ நீங்கள்? சரி ஓகே, ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவான், வந்தோடனே ஆர்டர் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க. ஓகே ப்ரோ. ஐயோ இவரா? இவ எப்படி இங்க? ஐயோ டேய், எங்கடா இருக்க? டேய், அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னல. டேய், அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்னு சொன்னேடா. அவங்க வந்திருக்காடா. சீக்கிரம் வாடா, போயிட போறா, சீக்கிரம் வா. சரி ஓகே, சீக்கிரம் வா. இவ கண்டிப்பா நமக்கு தான். ஏய் வாடா. என்ன மச்சான் சீக்கிரம் சொன்ன? டேய், நான் சொன்ன பொண்ணு அங்கே உட்காந்துருக்கா, அங்கே பாடுறா. கேமரா நேரத்தில் இதெல்லாம் தேவையாடா? டேய், எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? சரி இப்போ லவ் பண்ணிருக்கியா அந்த பொண்ணு, என்னாச்சு அப்போ? டேய், இவ்வளோ மாதிரியா வருவாளாடா? அன்னைக்கு ஒரு லுக்கு விட்டா பாரு, வா என்ன லுக்குடா அது. அன்னைக்கே வழக்கில் விழுந்துட்டேன்டா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னடா? இல்லை மச்சான், நீ பேசினா பரவாயில்ல, பார்க்க தான் போகிறேன், அதுக்கே அவ்வளோ பில்டப்பு. அப்போ பேச முடியாது சொல்கிறேன். ஆமாண்டா, அவ்வளோ தைரியம் தான் எங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணி பார்ப்போம். இரா, போய் பேசி காமிக்கிறேன். ப்ரோ, இங்கே பிளாக் பாஸ் கேக்லாம் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. நான் சொல்கிற மெசேஜ் எழுதிக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஹே, ஐ எம் நவனித் கிருஷ்ணன். Have to say this. You are the prettiest girl I have ever seen, and I am in love with you. என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்கு? ப்ரோ, அதான் பார்த்து எழுதிக்கலாம் ப்ரோ. எழுதுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? எப்படி, நீ சொன்ன செஞ்சிட்டேனா? கிழிச்ச, நீ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியா இல்லை அவனுக்கு பண்ணியா? அவன் சிரிச்சுட்டு போகிறான். டேய், வேற எப்படா சொல்ற? நீ எப்படி வேணா சொல்லு, எனக்கு கால் வருது, நான் போயிட்டு வரேன். அட போங்கடா. நீங்க பேசினது கேட்ட ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்களும் தாங்க அழகா இருக்கீங்க. உங்களை எப்போ பார்த்தனோ அப்பயே மனசே என்கிட்ட இல்லைங்க. உங்களை லைஃப் லாங் இப்படியே பார்த்துருக்கலாம் போல தோணுதுங்க. ஆமா, வரவில்லை எனக்கு கீழே விட்டீங்களா? இல்லையே. ஏன்? இல்ல, பொதுவா தேவதைங்க வானத்தானே இருப்பாங்க. ஐயோ, ஏய் அப்பா ஏந்துடுற. ச்சே, கனவா இது? இவன் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்கான்டா. யாரா? மனோதான்டா. சரி கொடு, நான் பேசுறேன். என்னடா பிரச்சனை உனக்கு? எங்கதான் இருக்க நீ? நீங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்கேன். ட்ரைனிட்ட பேசிட்டு நான் கூப்பிடுறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சாப்பாடு எதாவது ஆர்டர் பண்ணியா?
வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்க, எதுவும் பேச மாட்டேற. எப்படியும் ரீசன் தானே சொல்ல போற, நீயே பேசு. என்ன சொன்னால் நம்ப போகிறது இல்லை, எதுக்கு நான் வர சொன்னேன் இப்போ? டேய், யார் அது ஆள் மேலே உட்காந்துருக்கிறது? தெரில மச்சான், ஒரு வேளை ஆளாக இருப்பானோ. அதெல்லாம் இருக்காது. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ரோ, உங்களை எங்கேயோ பார்த்துரு. டேய் கிருஷ்ணா. ப்ரோ, நீங்கள் தானே ப்ரோ? நான் வேற யாரும் நினச்சி வந்தேன் ப்ரோ. என்னடா அந்த பக்கம்? சும்மா தான் ப்ரோ, உங்களை பார்க்க தான் வந்தேன். டேய், என்ன பக்கம் வந்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டு கூட வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிடா. சரி ஓகே ப்ரோ, நம்ம அப்புறம் பார்ப்போம். டேய், அவன் என் காலேஜ் சீனியர்டா. அவன் அப்படியாடா? ஒருவேளை லவர்ஸாக இருப்பாங்களோ? இல்லை மச்சான், காலேஜ் சீனியர்னு சொல்கிற, அண்ணனா கூட இருக்கலாம்ல. ஆமாம், நீ ரொம்ப யோசிக்காத, நான் கேக் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். சரி. இப்போ நான் லேட்டாக இருந்தது தான் உன் பிரச்சனையா? அதுக்கு தான் இவ்வளோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? இதுதான் உன்கிட்ட பிரச்சனை. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீயா ஒன்று புரிஞ்சுட்டு பேசுற. சரி, நீ இப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாதிரி நீ பேசவே மாட்டேன். நீ இப்படி பேசாம இருந்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. புரியல, என்ன நம்ம வந்திருக்காதுன்னு சொல்கிற? இல்ல மதி, எனக்கு இது சரியா வரும்னு தோணல. நீ முன்ன மாதிரி இல்ல, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வச்சிருக்க. கால் பேசாம இருக்க ஒரு ரீசன், மெசேஜ் பண்ணாம இருக்க ரீசன், இப்படி. ஆனா நான் உனக்காக என் ட்ரெஸ்ஸிங், ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன். இவ்வளோ ரீசன் போதாதா நான் உன வேணான்னு சொல்றதுக்கு? போதும், நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனிமே நீ எந்த கஷ்டமும் பட வேணாம். வந்ததுலேருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன். சரி, இந்த ஜூஸியாச்சும் குடி. சரி, நான் முன்ன மாதிரி இல்லை தான். உனக்கே தெரியும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னு. அப்போ நான் அந்த சுச்சுவேஷன் வேறு. எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக பசங்களோட சுற்றிக்கிட்டு உன்னை லவ் பண்ணிக்கிட்டு. ஆனால் நான் இப்போ இருக்க சுச்சுவேஷன் டோட்டலாக வேறு. அப்பா இடத்துலேருந்து ஃபேமிலியை நான் தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இயர் மேரேஜை பார்க்கணும். இதெல்லாம் ரீசன் நான் சொல்லலை. பட் இப்போ தான் சார் லைஃபோட ரியாலிட்டி புரியுது எனக்கு. என் ஃபேமிலியை எப்படி ஓவர் கம் பண்ணுறது எதுவுமே புரியல எனக்கு. என் ஃபேமிலிக்காக மட்டும் நான் இது பண்ணல, உனக்காகவும் சேர்த்து நமக்காகவும் சேர்த்து இதெல்லாம் பண்ணுறேன். நான் ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாரையும் பார்த்துக்க முடியும். நான் இதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டத்துலையும் எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். நான் உன் கூட இருந்தா இன்னும் உனக்கு பேர்டனாக தான் இருக்கும். நம்ம இதோட பிரிஞ்சிடலாம். ஆப்வியஸ்லி என்னை விட உனக்கு யாராச்சும் பெட்டராக கிடைப்பாங்க. கண்டிப்பாக உன் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ஓகே சாரா, நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நான் அதை மறைக்க விரும்பல. என் லைஃப்பில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்த்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே மாறிடுச்சு. அப்போ நான் எல்லோரும் மாதிரியும் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் காலேஜ் லைஃப் ஜாயின் பண்ணேன். நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அமைஞ்சாங்க. அப்படி ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் அவளை பார்க்குற வரைக்கும் தான். அவளுக்காக காலேஜ்லாம் கட் அடிச்சுட்டு அவளை பார்க்காத நாளே இல்லை. கோவில், பஸ் ஸ்டாண்டு ஒரு இடம் விடாமல் ஃபாலோ பண்ணி அவளை ரசிச்சுட்டு இருப்பேன். நான் அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தாலும் இவகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் தயங்கினேன். எப்படியும் ஒரு நாள் லவ் சொல்லிடலான்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட் இந்த 2 பேர் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. அவ்வளோ லவ் பண்ண அந்த பொண்ணு தான் எனக்கு பேர்டனாக இருக்குன்னு இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உண்மையே நீ கிட்ட முன்னாடியே சொல்லலை. இது எனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லை. நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் நீ எப்படி இருக்கனாவது பார்த்துருப்பேன்ல. இப்போ நீ என்னை பார்க்குற பார்வை தான் உண்மையான பார்வை. இப்பயாச்சு இந்த ஜூஸை குடிப்பீங்களா? சரி போம்மா.
எப்படி மேலே ஏறி வந்த? வெயிட்டர் தான் ஹெல்ப் பண்ண. மச்சான் கேக் வந்துருச்சுடா. என்னாச்சு உனக்கு?